மெரினாவில் சோழா, பாண்டியன், காஞ்சி, நடராஜ், நீலகிரி உள்ளிட்ட பெயர்களில் விதவிதமாக நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சிகள், சூரிய கிரண் குழுவினரின் விமானங்கள் மற்றும் சாரங் குழுவினரின் ஹெலிகாப்டர்கள் வானில் பல்வேறு வடிவங்களில் அணிவகுத்தன. சென்னை கடற்பகுதியை கண்ணை இமை காப்பது போல காத்து நின்றது பாரதத்தின் கடற்படை. நீலவானில் விமானங்கள் பறந்தபோது ஆழ்கடலை கிழித்து விரைந்தன கடற்படை கப்பல்கள். தலைகீழ் ஒய் வடிவில் துவாஜ் அணிவகுப்பு நடத்திய 4 சேட்டக் வகை ஹெலிகாப்டர்கள். பார்வையாளர்களின் பலத்த கரகோஷத்தால் அதிர்ந்த மெரினா. இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை வான்பரப்பில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியை காண மெரினாவில் குவிந்த மக்கள். கொளுத்தும் வெயிலில் பல்லாயிரக்கணக்கானோர் குடைகளுடன் கடற்கரையில் திரண்டனர். மெரினாவில் பாராசூட் உதவியுடன் விமானங்களில் இருந்து குதித்து ஆகாச கங்கை குழு சாகசம். 200 கிலோமீட்டர் வேகத்தில் வானிலிருந்து தரையை நோக்கி வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தினர். ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலம் தரையிறங்கி பிணை கைதியை மீட்பது போல் செய்து காட்டிய வீரர்கள். பயங்கரவாதிகளை தாக்கி செயலிழக்கச் செய்வது போல் தத்ரூபமாக செய்து காட்டியதைக் கண்டு ஆரவாரம் எழுப்பிய மக்கள். சென்னையின் வான்பரப்பில் சாகசத்தில் ஈடுபட்டது அதிநவீன ரஃபேல் போர் விமானம். இந்திய விமானப்படையின் வைர கிரீடத்தில் ஜொலிக்கும் மாணிக்கமான போர் விமானத்தை கண்டு களித்த பார்வையாளர்கள். சென்னை வான் சாகச நிகழ்ச்சியில் பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது சுகோய் போர் விமானம். செங்குத்தாகவும் தலைகீழாகவும் சுழன்று சுழன்று பறந்து வானில் ஜாலம் நிகழ்த்தியது. இந்திய விமானப்படையின் பழமையான டக்கோட்டா மற்றும் BC-7 ரக விமானங்கள் சாகசம். வானில் வட்டமிட்டபடி பறந்து மெய்சிலிர்க்க வைத்தது உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட ஹார்வர்ட் விமானம். இதோ பல்லவ சிம்மனும் அபராஜிதவர்மனும் ஒன்றாய் உருவெடுத்து வருவது போல் வலதுபுறம் உள்ள லைட் ஹவுஸில் இருந்து அணுகுவது பாரம்பரிய விமானம் ஹவார்ட் விமானம். இந்திய விமானப்படையின் C-295, டார்னியர் 228, மிரேஜ் 2000 உள்ளிட்ட விமானங்கள் வானில் பல்வேறு வடிவங்களில் அணிவகுப்பு. சென்னை மக்கள் இதுவரை கண்டிராத காட்சிகளை எல்லாம் வானத்தில் நேரில் காட்டியது விமானப்படை. சென்னை வான்பரப்பில் மிரள வைத்த உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் போர் விமானம். குறைந்த வேகத்திலும் சுற்றி சுற்றி சுழன்றும் விமானத்தை இயக்கி சாகச திறனை வெளிப்படுத்திய விமானி. சென்னை வான்பரப்பில் இதய வடிவத்தில் புகையால் வரைந்து அம்புவிட்ட MK-1 ஹெலிகாப்டர்கள். சாரங் வான் சாகச குழுவினரின் அசாத்திய திறனை கண்டு ஆர்ப்பரித்த மக்கள். சென்னை வான்பரப்பில் அணிவகுத்த IL-78, B-8I, MiG-29 உள்ளிட்ட போர் விமானங்கள். நாலாபுரமும் பறந்த விமானங்களைக் கண்டு உற்சாக முழக்கம் எழுப்பிய மக்கள். சென்னை வான் சாகச நிகழ்ச்சியை கவிதை நடையில் தமிழில் தொகுத்து வழங்கிய வர்ணனையாளர்கள். வான்வெளி சாகசத்திற்கு ஈடுகொடுத்து அழகிய தமிழில் அடுக்கு மொழியில் அசத்திய வர்ணனையாளர்கள். அன்பர்களே, இதோ பல்லவ சிம்மனும் அபராஜிதவர்மனும் ஒன்றாய் உருவெடுத்து வருவது போல் வலதுபுறம் உள்ள லைட் ஹவுஸில் இருந்து அணுகுவது பாரம்பரிய விமானம் ஹவார்ட் விமானம். Su-30MK சோழா என்னும் பெயரில் தீப்பிழம்புகள் வெளிவருவதை நீங்கள் பார்க்கலாம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வீர சுந்தர பாண்டிய உருவாக்கம் இதோ உங்கள் முன்னால் தேஜஸ். அதிக அளவிலான மக்களின் கண்முன் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சி என்ற பெருமையை பெற்றது சென்னை வான் சாகச நிகழ்ச்சி. லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற நிகழ்ச்சி லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற உள்ள இந்த சாதனை
உலகத்திலேயே அதிகபட்சமான மக்கள் தொகை கொண்ட சாகச நிகழ்ச்சி இன்று நம் மரீனாவில் நடந்த நிகழ்ச்சி. சூப்பர் ஸ்டார்களான விமானப்படை வீரர்களின் கண்கவர் நிகழ்ச்சியை தமிழக மக்கள் கண்டு ரசித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. சாகச நிகழ்ச்சிக்காக இந்திய விமானப்படைக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் வலைப்பதிவு. சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சி நிறைவடைந்த பின்பும் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்திய வர்ணனையாளர்கள் மக்கள் கையில் ஏந்தியிருந்த குடைகளை ஒரே நேரத்தில் இடது மற்றும் வலதுபுறமாக ஆட்டச் செய்து காட்சிகளை படமாக்கினர். சென்னை வானில் தேஜஸ் விமானங்கள் அணிவகுத்த போது வீரவேல் வெற்றிவேல் என முழக்கமிட்ட வர்ணனையாளர் விமானத்தில் பறந்தபடி விமானி சைகை காட்டியதை மெய்மறந்து மக்கள் பார்த்து ரசித்தனர். நம்முடைய பெருமை, நமது தேஜஸ் இதோ உங்கள் முன்னால் கார்த்திகேய ஃபார்மேஷனில் வீரவேல் வெற்றிவேல். சபரிமலையில் மண்டல மகரவிளக்கு பூஜையின் போது இணையம் மூலம் பதிவு செய்யும் பக்தர்கள் மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதி என அறிவிப்பு. தினமும் 80,000 பேருக்கு மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதி அளிக்க முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான கூட்டத்தில் முடிவு. சாதி மொழி பேதங்களை கடந்து இந்துக்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டுமென RSS தலைவர் மோகன் பகவத் அறிவுரை. இந்தியாவில் பண்டைய காலம் முதல் இந்துக்கள் அனைவரும் அரவணைத்து வாழ்ந்து வருவதாகவும் கருத்து. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என தகவல். சேலம், திருச்சி, கரூர், தேனி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். லெபனானில் ஹெஸ்பொல்லாவுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். வான்வெளி தாக்குதலால் பெய்ரூட் நகரில் தொடர்ந்து கேட்ட வெடிகுண்டு சத்தம். தெற்கு ஐரோப்பாவின் போஸ்னியா நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் டோன்ஜா ஜப்லானிகாவில் குடியிருப்புகள் சேதமடைந்த சாலைகள் மற்றும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட கார்கள், வீடுகளின் ட்ரோன் காட்சிகள். லெபனானில் பூமிக்கடியில் ஹெஸ்புல்லா போராளிகள் அமைத்திருந்த சுரங்கப்பாதையை தகர்த்த இஸ்ரேல் ராணுவம் 800 அடி நீள சுரங்கப்பாதையை வெடிவைத்து தகர்த்ததாக அறிவிப்பு. மாலத்தீவின் புதிய அதிபர் முகமது மொய்சு அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை. இரு நாட்டு உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் மோடியுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து மேற்கு வங்கத்தில் பாஜக பேரணி. தடுப்புகளை அமைத்து தடுத்த போலீசாருடன் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு.